ஆதவ் மட்டும் இல்ல, விஜய் சேர்த்து தான் சொல்றேன். போன படம் வர பிளாக்ல தானே டிக்கெட் எடுத்துட்டு அவன் திருட்டு லாட்டரினா நீ பிளாக் டிக்கெட் 5000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறான் ஒருத்தன் பிளாக்ல டிக்கெட் விற்கிறான், ஒருத்தன் டூப்ளிகேட் லாட்டரி விற்கிறான். இவன் 2 பேரும் சேர்ந்து நாட்டை முன்னேற்ற போறாங்களா? ஆதவ அர்ஜுனா யாரு? திருட்டு லாட்டரி சீட்டு விற்கிற கும்பல். அரசியலுக்கும் அந்த அளவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் மாமனார் டூப்ளிகேட் லாட்டரி டிக்கெட் இந்தியா பூரா வித்துட்டு இருக்கு. அந்த காசுல இவரு கொஞ்சம் ஆட்டை. அது மக்கள் மேல அன்பு உள்ளவன். இவன் ஃப்ராடு. என்ன திட்டினா மக்களை திட்டின மாதிரி இருக்கான். ஃப்ராடுங்க உள்ள வந்தாங்கன்னா இப்படிதான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் நினைச்சது என்னன்னா, நான் வரேன் அப்படின்னு எல்லாரும் வந்துருவாங்கன்னு நினைச்சேன். ஒருத்தரும் வரமாட்டேன். என்ன தியாகம் திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருந்த நீ? நேற்று வர திருட்டுத்தனம் பண்ணிட்டு இன்னைக்கு நான் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போறேன்னு சொன்ன உன்னால எத்தனை குடும்ப லாட்டரி டிக்கெட் வாங்கி தூக்கு மாட்டி செத்துருக்கான். நம்ம யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு ட்விஸ்ட் நடக்கலாம். ஒருத்தன் ரொம்ப பணிஞ்சு போறான்னு வச்சுக்கீங்களேன், அவன் வந்து இருக்கிறதுலே பெரிய ஃப்ராடா இருப்பான். தேர்தல் அந்த விண்ணப்பங்கள் கொடுக்கலான்ற ஒரு டேட் வரப்போகுது பார்த்தீங்களா? அதுக்கு நான் 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ ஏப்ரல் கொடுத்துருந்தாங்க. அந்த தேதி அறிவிக்க போகிற ஒரு வாரத்தில் டக்குன்னு நான் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லுவேன். எடப்பாடி நீங்கள் எல்லோரும் நினைப்பதை விட மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு எடப்பாடி அப்படி கிடையாது. சசிகலா பார்த்து இந்த அங்கே போய் உட்காருங்கன்னு உட்கார வச்சது. உட்கார்ந்த உடனே முதல் வேலை என்ன பண்ணாரு? சசிகலாவை கழிப்பிட்டாரு. ஆனா அங்க இருந்த ஜெயில இருந்த சில அதிகாரிங்க தான் சொன்னாங்க, எங்களுக்கு வந்த தகவல் படி உங்களை தமிழ்நாடு ஜெயிலுக்கு மாற்றி அங்கேயே உங்களை போட்டு தள்ளுறதா பிளான் பண்ணியிருக்காங்க, போயிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோடு அரசியல் விமர்சகர் ஆய்வாளருமான திரு கிருஷ்ணவேல் அவர்கள் நிகழ்வு நினைக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரதான கேள்வி என்பது அதிமுக, தாவேகா, பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது உண்மையா, கைவிடப்பட்டிருப்பதும் உண்மையா? எதனால கைவிடப்பட்டது விட்டு இருந்தார்? கைவிட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்தது உண்மைதான். உண்மை எந்த அளவுல புரிஞ்சுக்கிறது? எப்படி நடந்தது? ஏன்னா சிபிஐல வந்து திரும்ப திரும்பலாம் வந்து விசாரிக்கணும்னு அவசியம் கிடையாது. கூப்பிட்டு டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா சிபிஐக்கு இங்கேயே ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு. சரியா? எல்லாத்துக்குமே ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஸோ எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, சிபிஐ வந்து டெல்லியில தான் ஹெட் ஆஃபீஸ் இருந்தாலும் அவங்க அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் கேஸ் அலாட் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகள் தான் அதை விசாரிப்பாங்க. அப்போ சம்மந்தமே இல்லாமல் அந்த அதிகாரியும் டெல்லிக்கு வர சொல்லி, இவரையும் டெல்லிக்கு வர சொல்லி, ஆஃபீஸ் இங்கே இருக்குது, அவர் வீடு இங்கே இருக்குது, ஒன்று இந்த ஆஃபீஸர் அவங்க வீட்டுக்கு போகலாம், இல்லை அவரு இந்த ஆஃபீஸ்க்கு வரலாம். இதை விட்டுட்டு 2 பேரும் ஏன் டெல்லிக்கு போகணும்? இந்த ஆஃபீஸர் இங்கேருந்து டெல்லிக்கு போகணும், இவர் நீலாங்கரையிலேருந்து டெல்லிக்கு போகணும்னா என்ன அர்த்தம்? அதுவும் 3 தடவை விசாரிக்கிற அளவுக்கு என்ன இருக்குது? மேபி 3ஆவது தடவையாவது இப்போ அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அந்த ஃபுட்டேஜை வெளியிட்டதே விஜய் மிரட்டுறதுக்கு தான், நீ வந்துரு அப்படின்னு. விஜய் கடைசி நேரத்தில் அறிவிக்கலாம் மேபி. இல்லைன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு ட்விஸ்ட் நடக்கலாம். ஒருத்தன் ரொம்ப பணிஞ்சு போகிறான்னு வச்சுக்கிங்களேன், அவன் வந்து இருக்கிறதுலே பெரிய ஃப்ராடாக இருப்பான். இதுக்கு முன்னாடி டெல்லிக்கு போன யாருமே உருப்பிட்டதா சரித்திரம் கிடையாது. ஏக்நாத் ஷிண்டே முதற்கொண்டு யாருமே டெல்லிக்கு போனவங்க யாரும் உருப்பிட்டதே கிடையாது. நிதிஷ்குமார் கூட டெல்லிக்கு போனதில்லை. அவர் விசாரிக்கிறது, அவர் கூட பேச்சுவார்த்தைக்கு அங்கேருந்து தான் இங்கே வந்தாங்க. அதாவது எப்போதுமே ஒரு மாநில தேர்தல் அப்படின்னு சொன்னால் தேசிய கட்சியோட தலைவர்கள் அந்தந்த மாநிலத்தில் போய் தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க.
யாரும் இங்கேருந்து வர வச்சுலாம் பேச மாட்டாங்க. சரி அப்படி பார்த்தீங்கன்னா தான் அமித்ஷா வந்துட்டு போனாரு. வந்துட்டு போனாரு. மோடியே 3 தடவை வந்துட்டு போயிட்டாரு கூட்டத்துக்கெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். ம். ஆனால் எப்போதுமே நான் வந்து என்ன யோசிப்பேன்னா, ஒருத்தன் ரொம்ப பம்முறான்னு வச்சுக்க, ம். அவன் இருக்கையிலே ஆபத்தானவன். ரொம்ப கூழ கும்பிடு போடுறான்னா அவனை நம்ப முடியாது. சரி. எடப்பாடி ஆரம்பத்துலேருந்து அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ம். எப்போ கூப்பிட்டாலும் உடனே போயிடுறாரு. ஸோ எடப்பாடியோட கடைசி மூவ் என்னவா இருக்கும்னா, தேர்தல் அந்த விண்ணப்பங்கள் கொடுக்கலான்ற ஒரு டேட் வரப்போகுது பார்த்தீங்களா? ம். அதுக்கு நான் 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ ஏப்ரல் கொடுத்துருந்தாங்க. ம். அந்த தேதி அறிவிக்க போற ஒரு வாரத்துல டக்குன்னு நான் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லுவாரு. எடப்பாடி ஆமா. அப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? பண்ண அது முடியுமா? பண்ணக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கான்னு? இல்ல எடப்பாடி அந்த துணிச்சலா பண்ண முடியுமா? அதுக்கு பேர் துணிச்சல் இல்ல. அதுக்கு பேர் காலவாரி விடுறது. அதுக்கு பேரு துணிச்சல் கிடையாது. காலவாரி விடுறது. நம்ம எல்லாரும் எடப்பாடியை வந்து ஏதோ பார்க்க சித்தப்பா மாதிரி இருக்காரு. அப்படியே கேட்க பக்கன்னு சிரிக்கிறாரு. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. அங்க பேர் கொடியாட்டாங்க அப்படின்றாரு. இப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எடப்பாடி நீங்கள் எல்லோரும் நினைப்பதை விட மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு நபர். சரி. அவர் எப்ப எதை செய்வாருன்னு தெரியாது. ஆனா அவருக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சுப்பாரு. இல்ல சார், நான் புரிதலுக்காக கேட்கிறேன். அவர் என்ன பண்ணாலும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் குடையின் கீழ் இதை பண்ண முடியுமான்ற, அவங்களுக்கு எதிராக பண்ண முடியுமான்ற? யாருக்கு எதிராக எங்க வேணாலும் எதை வேணாலும் செய்ய முடியும். இன்னைக்கு ராமர் கோயில்னு சொல்லி மோடி ஓட்டிட்டு இருக்கிற வண்டியை முதல்ல ஓட்டிட்டு இருந்தது யாரு? அத்வானி தானே ஓட்டிட்டு இருந்தாரு. அத்வானியை சைட்லைன் பண்ணி மோடி மேல வந்தாரு. ஆனா எடப்பாடி வேற யாரையும் சைட்லைன் பண்ணி மேல வரல. யார் இவங்களை தூக்கி விட்டாங்களோ அவங்கள காலி பண்ணாரு. அத்வானி மோடி அப்படின்னா ஈக்குவல் காம்படிட்டர்ஸ். இவரும் முதல்வருக்கு பிரதமராக ஆசைப்படுறாரு, அவரும் பிரதமராக ஆசைப்படுறாரு. அவர் வயசுல கொஞ்சம் சீனியர், இவர் கொஞ்சம் ஜூனியர், அவ்வளவுதான். அந்த இடத்துல அவர் ஆட்சி காலி பண்ணிட்டு இவர் உள்ள போயிட்டாரு. இத போட்டி. சரி. எடப்பாடி அப்படி கிடையாது. சசிகலா பார்த்து இந்த அங்க போய் உட்காருங்கன்னு உட்கார வச்சது. உட்கார்ந்த உடனே முதல் வேலை என்ன பண்ணாரு? சசிகலாவை காலி பண்ணாரு. இப்ப சசிகலா வந்து சொல்றாங்க, நான் பெங்களூர் ஜெயிலில் இருந்தப்போ எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க, நீங்க தமிழ்நாடு ஜெயிலுக்கு வந்துருங்க, நாங்கள் உங்களை நல்ல ராஜ மரியாதையோட பார்த்துக்குறோம் அப்படின்னு எங்களுக்கு தகவல் வந்தது. ஆனால் அங்கே இருந்த ஜெயிலில் இருந்த சில அதிகாரிங்க தான் சொன்னாங்க, எங்களுக்கு வந்த தகவல் படி உங்களை தமிழ்நாடு ஜெயிலுக்கு மாற்றி அங்கேயே உங்களை போட்டு தள்ளுறதா பிளான் பண்ணியிருக்காங்க, போயிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வரல. கடவுள் அருளால அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அதனால தான் நான் வரல அப்படின்னாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, பாஜகவில் ஏகப்பட்ட பெருந்தலைகள் இருந்தாங்க முன்னாடியெல்லாம். அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி கேடி ராகவன், திருப்பதி நாராயணன், அது இதுன்னு ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அண்ணாமலை வந்த உடனே முதல் வேலை என்ன பண்ணாரு? அவங்க எல்லாரையும் காலி பண்ணாரு. அண்ணாமலை அவங்க எல்லாரையும் காலி பண்ண அண்ணாமலையை எடப்பாடி காலி பண்ணாரு. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பெரும்பாலானவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, எடப்பாடி ஒரு அப்பாவின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எடப்பாடி அப்பாவிலாம் கிடையாது. நான் இன்னும் புரிதலுக்காக என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாட்டுடைய பிஜேபி டெல்லி லாபி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எடப்பாடியுடைய இந்த வேலையெல்லாம் பழிக்குமா? எடப்பாடியால எதை வேணா செய்ய முடியும். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், எடப்பாடி இஸ் மோர் டேஞ்சரஸ், மோஸ்ட் கன்னிங் ஃபெலோ. நீங்க யாரெல்லாம் எடப்பாடி காலி பண்ணியிருக்காருன்னு யோசிச்சு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. டிடிவி தினகரன் ஜெயலலிதாவோடு நெருக்கமாக நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நபர். அந்த ஆளை கட்சி விட்டு தூக்குறான். சசிகலாவும் ஜெயலலிதாவும் வேற வேற கிடையாது, ஒரு உடல் ஒரு உயிர்ன்ற மாதிரி. அவங்கள காலி பண்றாரு. ஓபிஎஸ் 2 முறை துணை முதலமைச்சராக, 2 முறை முதலமைச்சராக இருந்தவர், அவரை கட்சி விட்டு தூக்குறாரு. செங்கோட்டையன் எடப்பாடியோட குரு, சீனியர் கூட கிடையாது, எடப்பாடிக்கு அவர் தான் குரு. அவர்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டு அரசியல் கத்துக்கிட்டு அவர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்து வந்தவர் தான் எடப்பாடி. குருவை மிஞ்சிய சிஷியன். குருவை காலி பண்ண சிஷியன். சரி. அவர் கொண்டு போய் டம்மியா கொண்டு போய் தாவைகளை உட்கார வச்சுட்டான். சரி சரி. பிஜேபியில தமிழ்நாட்டில் இருந்த மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த எல்லாரையும் காலி பண்ணி உட்கார வச்சா அண்ணாமலையே காலி பண்றாரு. அண்ணாமலை கட்சி தலைவர் பதவியில இருந்து எதுக்கு எடுத்தாங்க? எடப்பாடிக்காக தான் எடுத்தாங்க. ஆமா, டிமாண்டே அதுதான். கரெக்டா? அப்ப இதுவரை நமக்கு கண்ணுக்கு தெரியல, நம்ம கவனிக்கல. எடப்பாடி இதுவரை அடிச்ச ஆளு 5 பேரும் யாரு? டான் தான். அடிச்ச 5 பேருமே டான் தான். கரெக்டா? அவர் வந்து ஏடிஎம்கே வந்து இப்போ வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம், அது வேற செய்தி. ஆனா எடப்பாடி காலி பண்ண 5 பேருமே பெருத்தலை, பெரிய தலை. ரொம்ப ஒருத்தன் பம்புறான்னாலே அவனை நம்பக்கூடாது. அது கடைசி நேரத்துல ஏதாவது காலவாரி விட்டுருவான்.
நீங்கள் செங்கோட்டையன் பண்ண வேலையை பார்த்தீங்கல்ல, நான் என்னங்க சொல்கிறேன், எல்லாரும் ஒன்றா சேருங்க, ஒன்றா சேருவோம், ஒன்றா சேருவோம்னு சொல்கிறேன்னு தானே சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லிட்டு 3வது நாள் டெல்லிக்கு போயிட்டு வந்து தாவைகளை சேர்ந்துக்கிட்டாரு. இந்த ரொம்ப நல்லவனா நடிகரான் பார்த்தீங்களா, அவன் தான் இருக்கிறதுலே பெரிய ஃப்ராடாக இருப்பான். நான் பார்த்துருக்கிறேன். சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் வீட்டிலலாம் தம் அடிக்க மாட்டேன், வீட்டில் தண்ணி அடிக்க மாட்டேன். நீ தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன்னு சொன்னால் பரவாயில்ல. அது என்ன வீட்டில் எல்லாம் தெரியாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. பேச்சுலராக இருக்க ஒரு பையன் வீட்டில் தெரியாதுன்னு சொல்கிறத கூட நம்ம புரிஞ்சிக்க முடியும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சொல்லுவாங்க, வீட்டுக்கு தெரியாது அப்படிம்பாங்க. அது நடிக்கிறது. அவங்க தான் டேஞ்சர். சரியா? அது வந்து இதுக்கு பேர் சாணக்கியத்தனம் இல்லை. இது பேர் என்ன சொல்றது, திருட்டுத்தனம், ஃப்ராடுத்தனம்னு சொல்லலாம். எடப்பாடி இன்னும் டைம் இருக்கு. இன்னைக்கு தேதி வந்து 18 தான் ஆகுது. சரியா? இன்னும் இந்த மாசத்துல இன்னும் 12 நாள் இருக்கு. அந்த பக்கத்துல இன்னொரு 3 நாள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கூட இன்னும் 15 நாள் இருக்கு. ஆட்டத்தை எப்படி மாத்துவாருன்னு பாருங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, டிஎம்கே ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா இது வந்து எடப்பாடிக்கு ஒரு ஹீரோ இமேஜை கொடுத்துரும். அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போறதுக்கெல்லாம் பார்த்து பயப்படுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் யாரும் பயப்பட விட மாட்டாங்க. நீங்களும் நானும் ஜெயிலுக்கு போனா தான் பயப்படணும். எடப்பாடி அவங்கெல்லாம் போனாங்கன்னா ராயல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இப்ப ஜெயலலிதா இப்போ ஒன்றும் இல்லை. அன்னைக்கு கருணாஸ் வந்து ஒரு இது பேசிட்டு இருக்காரு. ஒரு டிவியில ஏதோ பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில பேசும்போது எடப்பாடிக்கு அப்படி என்ன பயம், ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, அமிச்சா போக வேண்டிய அம்மாவே போலியா, அம்மா என்னவோ விடுதலை போராட்டத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி. மக்களுக்கு மறதின்றது ஒரு சாதாரண நோய். அது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அது நல்லதையும் மறந்துடுவாங்க, கெட்டதையும் மறந்துடுவாங்க. சரியா? நான் திரும்ப திரும்ப சொல்வது, திமுக கேடர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யணும். 5000 ரூபாய் வந்தது, 5000 ரூபாய் வந்து 1 மாசம் ஆக போகுது. மறந்துடுவாங்க மக்கள். மறந்துடும். நல்லதும் மறந்துடும், கெட்டதும் மறந்துடும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த காலங்கள்ல கூட்டத்துல குடிப்பறக்கிறத வச்சு ஒரு கூட்டணி அமைய போதுன்னு பேசுறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது தாவேக்காவுடனான கூட்டணி வேண்டாம் அப்படின்னு நிராகரித்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த செய்தியில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? அதாவது விஜயோட கூட்டணியை வந்து யாருமே கண்டுக்கவே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுங்க. ஊடகங்கள் தான் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறாங்க. விஜய் கூட அந்த கட்சி சேரப்போதா, இந்த கட்சி சேரப்போதா, அவரு வரப்போறாரா, இவரு வரப்போறாரா, அவர் பாத்ரூம் போனாரு, தான் கையால தானே 30 வருடம் 40 வருடம் அரசியல் கவனிச்ச பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க, மூத்த பத்திரிகையாளர் சொல்றாங்க 20% வாக்கு இருக்கு. அவங்களுக்கு பூரா திமுக மேல கால் பூணுச்சு, அவ்வளவுதான் கடுப்பு. அவங்களுக்கு விஜய் மேல அன்புலாம் கிடையாது, திமுக மேல காண்டு. இதுவரை நான் பார்த்த எந்த காலத்திலையும் செய்தி ஊடகங்கள்ல ஒரு தலைவர் எந்திரிச்சிட்டாரு, அவர் குளிச்சிட்டாரு, ஜட்டி போட்டாரு, பேண்ட் போட்டாரு, கக்கூஸ் போயிருக்காரு, இப்பதான் கக்கூஸ் கதவை திறந்துட்டு வந்தாரு, இப்ப பெட்ரூம்க்கு வந்துட்டாரு, கேட்டை திறந்து அவர் வரல, அவர் அசிஸ்டன்ட் வந்தாரு, இப்படி எல்லாம் நியூஸ் எந்த காலத்திலயும் வந்தது கிடையாது. இப்படி ஊடகத்தை நம்ம அலட்சியப்படுத்த முடியாது. நீ இந்த பேச்சை பார்க்க ஊடகங்களே வருத்தம் இல்ல. இந்த மாதிரி எழுதக்கூடிய ஊடகங்களை எப்படி நீங்க நம்புவீங்கன்ற? அவங்க அப்டேட் கொடுக்குறாங்க. அப்டேட்டா? ஜெயலலிதாவுக்கு கூட இந்த மாதிரி அப்டேட்லாம் யாரும் கொடுத்தது கிடையாது. ஜெயலலிதாவோட பெரிய ஆளுமையா, பெரிய செலிபிரிட்டியா விஜய். ஜெயலலிதாவுக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து விஜய்க்கு இருக்கா? இல்லன்னா நீங்க ஊடகத்தை விமர்சனம் பண்ணலாம். ஆனா நீங்க இப்படி விமர்சனம் இல்ல, இது ரொம்ப கடுமையா இருக்கு இல்லையா? விமர்சனம் வெறும் விமர்சனம் எல்லாம் இல்ல, இது தரம் தாழ்ந்த ஊடகங்களா மாறிட்டாங்கன்னு சொல்றேன். இந்த ஊடகங்களுக்கு எந்த வித தரமும் இல்ல, ஒரு தார்மீக கடமை உணர்வும் இல்ல. விஜய்க்கு ஆதரவாகவோ இல்ல யதார்த்தத்துல விஜய்க்கு இருக்க வாய்ப்புகளை சொன்னா அந்த ஊடகம் விஜயோட வந்து மார்க்கெட்டிங்ல வந்து நாங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம், டிஜிமோ. டிஜினா டார்கெட் குரூப். சரி. இப்போனா வந்து ஒரு பபுள்கம் ஆட் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பபுள்கம் ஆடை நான் யாருக்கு ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு இருக்கு. அடலசன்ட் பீப்புளுக்கா, குழந்தைங்களுக்கா? சரி. அதை நான் முதல்ல டிசைட் பண்ணணும். அதை டிசைட் பண்ணிட்டு தான் அந்த ஆடை வந்து கிரியேட் பண்ணுவோம். இது குழந்தைங்களுக்கு உள்ள ஒரு சாக்லேட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். இல்லை இது அடல்ட் பீப்புளுக்கு அப்படின்னு சொன்னால் அதை வந்து சாக்லேட் வித் லவ், காதல் அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணுறது. குழந்தைங்கன்னா ஃபன், டேஸ்ட் அந்த மாதிரி இப்படி டார்கெட் பண்ணுவோம். விஜயோட டிஜி யாரு? விஜயோட டிஜி யாருன்னு கேட்டீங்கன்னா இளைஞர்கள் தானே. லெஸ் தேன் 35. இளைஞர்கள் லெஸ் தேன் 35 எவ்வளோ பேர் இருக்கான் தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டோட ஜனத்தொகை 8 கோடி வச்சுக்கிங்க. கிட்ட 5.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. வாக்காளரை கூட விட்டுருங்க, வாக்காளர் இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட 8 கோடி பேர்னு எடுத்தீங்கன்னா அதில் 35 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க வெறும் 2 கோடி பேர் தான் இருப்பாங்க.
அந்த 2 கோடி பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடிக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வாக்கு இருக்காது. எல்லாம் குழந்தைங்களா இருப்பாங்க. லெஸ் தென் 35னா 1 வயசு குழந்தைங்க அதுல வந்துரும். ஸோ வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடிய விஜயோட டார்கெட் குரூப்னு எடுத்தீங்கன்னா ஒரு 60-70 லட்சம் பேர் இருந்தாலே ஜாஸ்தி. அவங்கெல்லாம் போடுவாங்களான்னு தெரியாது. 60-70 லட்சம் பேர் தான் வாக்காளர் அடையாள அட்டையோடு விஜய்க்கு வாக்கு அளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள். ரஜினிகாந்தே வரலமா, ரஜினிகாந்தே வரல. ஏன் வரல? ரஜினிக்கு தெரியும் ரஜினியோட ரசிகர்களோட ஏஜ் பிராக்கெட் என்ன, லெஸ் தென் 60. 60 வயசுக்கு கீழே இருக்க எல்லாருமே ரஜினி ஃபேன் தான். விஜய்க்கு 40 வயசுக்கு மேல எல்லாம் யாரும் ஃபேன்ஸ் இருக்க மாட்டாங்க. 35 வயசுக்கு மேல உள்ள குரூப்ல எல்லாம் ரொம்ப ஸ்பொராடிக்கலா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்குலாம் இந்த விஜய் அஜித் படங்கள்லாம் ரசிக்காது. அவங்களுக்குலாம் பார்க்கவே போர் அடிக்குது, என்னடா எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணும். சரியா? அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த படத்துக்கே அவங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து டார்கெட் குரூப் இவ்வளவுதான். அந்த டார்கெட் குரூப்ல வாக்களிக்கக்கூடிய வயதில் உள்ளவர்கள்னு எடுத்தோம்னா ஒரு 60-70 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. இது வந்து ஒரு சாதாரண எழுத்தாளராக இருக்கக்கூடிய என்னாலேயே அனலைஸ் பண்ண முடியும்னா, திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக, பாஜக, காங்கிரஸ் இவங்களுக்கெல்லாம் முழு நேர வேலையே இதுதான். எனக்கு முழு நேர வேலை அரசியல் கிடையாது. நான் ஒரு எழுத்தாளர், அரசியலை பார்க்குறேன், அவ்வளவுதான். எனக்கே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நான் எனக்கே அப்படின்னு சொல்றேன்னா, நானே ஒரு மொக்க, எனக்கே தெரிஞ்சிருக்குன்னா முழு நேரமா அரசியல் வேலை அரசியல் தான் தொழிலா வச்சிருக்கிறவங்களுக்கு திமுக அதிமுக இருக்கவங்கலாம் எப்படி வேலை செய்வான் தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு வீடு அவனுக்கு தெரியும். ஒவ்வொரு பூத்துல உட்கார்ந்து இருப்பவன் அவன் லிஸ்ட் எடுத்து காட்டுவான். எப்ப இவங்களெல்லாம் விட்டுரு, இவங்கெல்லாம் நமக்கு போட மாட்டாங்க, இவங்களெல்லாம் விட்டுறாங்க, இவங்க யாருக்கு போடுவாங்கன்னே தெரியாது, இந்த ஆள்லாம் நம்ம அண்ணன் தான் போட்டுருவாரு நமக்கு. அந்த ரேஞ்சுக்கு அவன் உட்காந்து வேலை பார்த்து வச்சிருப்பான். திமுக மட்டும் சொல்ல, அதிமுகலயும் அதே தான். அதிமுக ஆமா, புரியுதா? திமுகவும் சரி அதிமுகவும் சரி, விசிகா எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த ஏரியால இப்ப அவங்களும் அந்த இதெல்லாம் ட்ரெயின் ஆயிட்டாங்க, கத்துக்கிட்டாங்க. ஆமா, அதுதானே வேலை. ஆமா, சரி சரி. அப்படி இருக்கும்போது விஜய் நினைச்சது என்னன்னா, நான் வரேன் அப்படின்னு எல்லாரும் வந்துருவாங்கன்னு நினைச்சாரு. ஒருத்தரும் வரமாட்டான். இல்ல 90 இடங்கள் வரைக்கும் பேசப்பட்டதா திரு ஆதவ அர்ஜுனா தானே சொன்னாரு. 50-50 வரைக்கும் பேசப்பட்டது ஆதவ அர்ஜுனா தானே சொன்னாரு. மோடியா சொன்னாரு இல்ல எடப்பாடி சொன்னாரா நாங்க 90 இடம் தரோம்னு சொன்னோம்? ஆதவ் சொல்லியிருக்காரு. ஆதவ் யாருமா? தாவேகா தொண்டர்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா யாரு? திருட்டு லாட்டரி சீட்டு விற்கிற கும்பல. அரசியலுக்கும் அந்த அளவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் மாமனார் டூப்ளிகேட் லாட்டரி டிக்கெட் இந்தியா பூரா வித்துட்டு இருக்கு. அந்த காசுல இவரு கொஞ்சம் ஆட்டை போட்டு, அவரு யாரா வேணாலும் இருக்கட்டும், அவர் கருத்துல பாருங்க. யாரும் ஒரு இடம் வரைக்கும் பேசினாங்க பாருமா. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுங்க. ஒருத்தர் சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் அரசியலுக்கு வரலாம், எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. கிடையாது. எல்லாருக்கெல்லாம் வர்றதுக்கு உரிமை கிடையாது. மக்கள் நலனில் எவன் இருக்கானோ அவனுக்கு தான் வர்றதுக்கு உரிமை இருக்கு. ஆதவ அர்ஜுனாலாம் அரசியலுக்கு வர்றதுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காரு. என்ன தியாகம்? திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருந்த நீ. நேற்று வர திருட்டுத்தனம் பண்ணிட்டு இன்னைக்கு நான் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போறேன்னு சொன்ன, உன்னால எத்தனை குடும்ப லாட்டரி டிக்கெட் வாங்கி தூக்கு மாட்டி செத்து இருக்கான். இன்னைக்கு விட்டுட்டேன்ற, நான் தொழிலை விட்டுட்டு வந்திருக்கேன். அதே மேடையில சொல்றேன், தொழிலை விட்டுட்டு நான் அந்த தொழிலை குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கேன். அந்த தொழிலை உன் மாமனார் இன்னைக்கும் பண்ணிட்டு தானே இருக்கிறாரு. நீ அதை தமிழ்நாட்டுல பண்றதுக்காக தானே இவ்வளவு குட்டிக்காரன் நடிக்கிற. அது நடந்தா பார்க்கலாம். அவர் அது அவ்வளவு ஒரு அவதூறு எடுத்து போட்டுற முடியாதுல்ல ஆதவ மேல. தமிழ்நாடு ஒரு இடத்துலதான் லாட்டரி கிடையாது, மீது எல்லா மாநிலத்திலும் இருக்கு. கோவால கேம்பிளிங்கே இருக்கு. அவங்க மாமனாருக்கு கோவால கேம்பிளிங் ஷிப் இருக்கு. இல்ல, அந்த குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டு தான் சொல்றாரு. குடும்பம் எனக்கு குடும்பத்தை விட்டுட்டு வரல, அவரு குடும்பத்துல இருந்து துரத்தி விட்டாங்க. குடும்பத்தை விட்டுட்டுலாம் வரல, குடும்பத்துல இருந்து துரத்தி விட்டாங்க. நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கடுமையா இருந்தாலும் வேற வழி இல்லை, உண்மையை சொல்லிதான் ஆகணும். எல்லாரும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றது தப்பு. ஒருத்தன் கஞ்சா வைப்பான், அவன் நாளைக்கு அரசியலுக்கு வரட்டுமா? திருந்திட்டு வரலாம் இல்லையா? திருந்தின பல பேரை பிஜேபி அப்படி சேர்த்திருக்காங்க. திருந்தணும்னா எப்படி திருந்தணும்னா ஜெயிலுக்கு போகணும். உன் குற்றத்தை ஒப்புத்துக்கிட்டு கோர்ட்ல போய் சரணடைஞ்சு, ஆமாங்கய்யா இவ்வளவு நாள் நான் கஞ்சா வித்தேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு என்ன தண்டனையோ கொடுங்க, வாங்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அப்புறமா வா, அப்ப நான் நீ திருந்திட்டேன்னு ஒத்துக்கிறேன். ஆமாங்கய்யா நாங்க டூப்ளிகேட் போட்டு தான் லாட்டரி டிக்கெட் விற்றோம், நான் மன்னிச்சிருங்க, எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்கன்னு போய் கோர்ட்ல கேளுங்க. அவங்க தண்டனை கொடுக்கட்டும், ஜெயிலுக்கு போ, அப்புறமா வெளியே வந்து பாருங்க நான் தப்பு செஞ்சேன், திருந்திட்டேன், உங்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன்னு சொல்லு. எல்லாரும்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது. எல்லாரும் அரசியலுக்கு வரக்கூடாது. மக்கள் நலன் தெரிந்தவர்கள் தான் வரணும். மக்கள் நலன் தெரியாதவன் அரசியலுக்கு வந்தா என்ன பண்ணுவான்? அவ்வளவு நாள் சின்ன லெவல்ல பண்ண திருத்தனத்தை இன்னொரு பெரிய லெவல்ல பண்ணுவான். ஒருத்தன் மணல் குவாரி வச்சு நடத்தி திருடுறான், அவன் அரசியலுக்கு வரலான்னு சொல்லி அவனை எம்எல்ஏ ஆகினீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்?
அதிகாரம் கையில வந்தா இன்னும் அதிகமாகும். அப்போ யாரெல்லாம் அரசியலுக்கு வரலாம்? திருட்டுத்தனம் இல்லாதவன் தான் அரசியலுக்கு வரணும். சரி, ஆதவ் சொன்ன கருத்து சொல்லுவோம். 90 ஆதவ் மட்டும் இல்ல, விஜய் சேர்த்தான் சொல்றேன். போன படம் வர பிளாக்ல தானே டிக்கெட் எடுத்துட்டு இருந்தேன். அவன் திருட்டு லாட்டரினா நீ பிளாக் டிக்கெட். எல்லா வார்த்தையும் கடுமையா இருக்கு. அவங்க செய்யறது அப்படி கடுமையா இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? தலைவரா இருக்காரு. ஏங்க அவங்க சமூக சேவை செஞ்சாங்கன்னா சமூக சேவை கோடி உறுப்பினர்களை பதிவு பண்ணிருக்காங்க. அவங்க சமூக சேவை செஞ்சிருக்காங்கன்னா அத பாருங்க, சமூக சேவை பண்ணிருக்காரு இல்லையா? கல்வியில சிறந்த மாணவர்களுக்கு போன 2 வருஷம் கொடுத்தியா? கொடுத்திருக்காரு இல்லையா? போன 2 வருஷம் கொடுத்த ஒரு மாணவருக்கு 5000 ரூபாய் கொடுத்த. ஒரு டிக்கெட்டே நீ 5000 ரூபாய்க்கு விற்கிற. ஓப்பனிங் ஷோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் 5000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது ஒரு திருவிழா காலம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக அவங்க விரும்பி வாங்குறதா அவங்க சொல்றாங்க. அவங்கதான் விரும்பி வாங்குறாங்க. சினிமா பாக்குறதுல என்னங்க பணம் பார்த்தாரு? சந்தோஷத்துக்காக தானே. அரசாங்கம் டாஸ்மாக திறந்தா அரசாங்கம் குடிக்க வைக்குதுன்ற. அரசாங்கம் டாஸ்மாக திறக்கலன்னா கள்ளசாராயம் குடிச்சு செத்துருவான்டான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இல்லை, நீ தப்பு, நீ எதுக்கு திறந்து வைக்கிற அப்படின்னு கேட்கிற அதே வாய் தான் 5000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறான். ஒருத்தன் பிளாக்ல டிக்கெட் விற்கிறான், ஒருத்தன் டூப்ளிகேட் லாட்டரி விற்கிறான். இவன் 2 பேரும் சேர்ந்து நாட்டை முன்னேற்ற போறாங்களா? இவ்வளவுதான் கேள்வி. ரொம்ப சிம்பிள். எல்லாரும் அரசியல் வரக்கூடாதுங்க. சில பேர் வந்து அது ஏதோ பெருந்தன்மையா சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன நடிகரா இருந்தானுங்க, யாரா இருந்தாலும் எல்லாரும் அரசியலுக்கு வரலாங்க. அப்படிலாம் வரக்கூடாது. ஐயா பெரியார் அதான் சொல்லுவாரு, நேத்து வர வக்கீலா இருந்து பொய் சொல்லிட்டு இருந்தவன் இன்னைக்கு ஜட்ஜ் ஆகி அவன் எப்படியா நல்ல தீர்ப்பு சொல்லுவான் அப்படின்னு கேட்பாரு. நேத்து வர நீ கேடுகட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு நான் நல்லவன் ஆயிட்டேன்னு சொன்னா உன்னை நம்ப நான் கிறுக்கனா இல்ல மக்கள் எல்லாரும் பைத்தியக்காரனா? ஒருத்தன் தைரியமா அது சொல்றான், என்ன திட்டினீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டு மக்களை திட்டுற மாதிரி மாத்தி சொல்லணும். ஆக்சுவலா மக்களை திட்டினா அது என்ன திட்டுற மாதிரிறான்னு சொல்லணும். மக்களை திட்டினா அது என்ன திட்டுற மாதிரிறா, நான் பர்சனலா எடுத்துட்டு நான் அவங்க கூட சண்டைக்கு வருவேன்னு சொல்லலாம். அது மக்கள் மேல அன்பு உள்ளவன். இவன் ஃப்ராடு. என்ன திட்டினா மக்களை திட்டின மாதிரின்றான். ஃப்ராடுங்க உள்ள வந்தாங்கன்னா இப்படிதான் பண்ணுவாங்க. நிறைவான கேள்வி. பழனிசாமி மறுத்தது உண்மையா? டிவிகேவா? அதெல்லாம் அந்த செய்தி. டிவிகேவா? பழனிசாமி எல்லாம் மறுத்திருக்க மாட்டாரு. சரி, அதுக்கெல்லாம் வாய்ப்பும் இல்லை. அவரை பொறுத்தவரை இந்த தேர்தல்ல கட்சி என்கிட்ட இருக்குன்றதை காட்டணும். அவருக்கு கட்சியில குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த ஆளுங்கள்ல 4 பேரும் வெளியே போயாச்சு. சரி, செங்கோட்டையன் வெளியே போயாச்சு, சசிகலா போயாச்சு, டிடிவி போயாச்சு, ஓபிஎஸ் போயாச்சு. இனிமே கட்சிக்குள்ள எனக்கு எதிர்ப்பு இல்லை, கட்சி ஏன் கண்ட்ரோல்ல இருக்குன்னு காட்டுறது மட்டும்தான் அவருக்கு வேலை. அதை காட்டுறதுக்கு நம்ம முதல்வர் வேற ஒரு குண்டை கொளுத்தி போட்டார் அன்னைக்கு. இப்போ வந்து கூட்டணிக்கு ஒத்துக்கலைன்னா இப்பவே தலைவரை மாத்திடுவோன்னு சொல்லிட்டாங்க. இல்லைனாலும் எலெக்ஷன் முடிஞ்சு தலைவரை மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் வந்து எப்படியாவது அந்த தலைமையை விட்டுறக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் இப்போதைக்கு அவரோட நோக்கம். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதா தோக்கிறதா, டெபாசிட் வருதா. ஏன்னா போன எலெக்ஷன்ல நிறைய இடங்கள்ல டெபாசிட்டே வரல. ஏடிஎம்கேக்கு 10 இடமா 12 தொகுதியில வந்து டெபாசிட் வாங்க போயிட்டு 16 இடங்கள்ல நடந்திருக்கு. ஸோ அதை பத்திலாம் இப்போ அவருக்கு பிரச்சனை இல்லை. கட்சி என் கையில இருக்கு. இல்ல அமித்ஷாக்கு ரிப்போர்ட்டிங் கொடுக்கணுமான்ற அது இந்த நேரத்துக்கு அழுத்தம் கொடுத்தா செஞ்சுட்டு போவோம். அதான் சொல்ல கூட கூப்பிட்டு போடுறவன் அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டான். ஜெயலலிதா எல்லாம் இப்படி கூப்பிட்டு இருந்தா சரதான் போடான்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளே பார்த்துருவோம். அவங்க இங்க வருவாங்க, வந்தா 5 மணி நேரம் வெளியே வெயிட் பண்ண வைப்பாங்க. அதுவார இருக்கு. ராணுவ அமைச்சர் வருவாரு பேச்சுவார்த்தைக்கு, வாய்ஸ் கடன்ல வெளியே தான் வெயிட் பண்ணுவாரு, உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. நேற்று இவர் அமித்ஷா வீட்டில் வாசல்ல இவர் நின்றுட்டு இருக்கிறாரு. ஒரு சுற்றி எல்லாரும் போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவர் காருக்குள்ள லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சு தான் உட்காந்துருக்காரு. இவனுங்க கேமரா லைட் எல்லாம் போட்டு பாருங்க அவர் தான் உட்காந்துருக்காருன்னு காமிக்கிறாங்க. அதெல்லாம் கவலையே படாமல் உட்கார்ந்துருக்கிறாருன்னா சரி, திட்டம் பெருசாக இருக்கும். அமைதியாக இருக்கு தண்ணி அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அமைதியாக இல்லை, ஆழமாக இருக்கு. அதுதான் பிரச்சனை. அது என்னன்றது அதான் சொல்ல, மோடி அமித்ஷாவுக்கு அல்வா கொடுப்பாரு பழனிசாமி. இனிமே அவர் அல்வா கொடுக்க வேண்டியது அவங்க 2 பேர் தான் மிச்சம். இது எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டாரு. சரி சரி சரி, பார்க்கலாம், தொடர்ந்து பேசலாம். நன்றி நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.